முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைதானதற்கான காரணமும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு தகவலை பற்றிய விரிவான ஒரு விடயத்தை இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக தேசபந்து அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் உங்களுக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் கைதானதை தொடர்ந்து பல ராஜபக்ஷர்கள், அதாவது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய குடும்பத்தினரை அவர் காட்டிக் கொடுத்திருக்கின்றார். பலர் சிக்க போகின்றார்கள் என்கின்ற மாதிரியாக ஒரு அதிரடியான ஒரு விடயம் வெளியாகி இருக்கின்றது. உண்மைக்குமே தேசபந்து அவர்களுமே ஒரு விடயத்தினை வாக்குமூலமாக வழங்கி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இனிமேல் எல்லாருமே சிக்க போகின்றார்கள் என்கின்ற மாதிரியாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. என்ன விடயம் அப்படி என்று சொல்லி நாங்கள் மிகவும் விரிவாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு விசாரணைக்காகத்தான் அவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலைமையில நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்குத்தான் அவர் வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் அவர் குறிப்பிட்ட திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்த நிலைமையில அவர் விசாரணைகளின் பின்னராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரணம் தொடர்பாக ஏற்கனவே நான் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றி இருக்கிறேன். அந்த காணொலியிலே சொல்லியிருப்பேன், இவர் இதற்காக கைது செய்யப்படுவாரா இல்லையா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு விடயம் பேசு பொருளாக இருந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணமாக, அதாவது உத்தியோகபூர்வ பயணமாக அமெரிக்காவுக்கு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி, அதன் பின்னராக இங்கிலாந்துக்கும் பயணமாக இருந்தார் என்று சொல்லி, அந்த இங்கிலாந்துக்கு அவர் பயணமாக இருந்ததற்கான காரணம் அவர்களுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவிலே பங்கு பெற்றுவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருந்தார். இதற்கு முன்னதாகத்தான் அமெரிக்காவுக்கு அவர் சென்றிருக்கின்றார். குறிப்பாக 2 நாட்கள் அமெரிக்காவிலே அவர் அந்த உத்தியோகபூர்வ விஜயம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள் அவர் அந்த லண்டனுக்கு பயணமாகின்றார். ஆனால் அவர் அங்கு பயணம் செய்ததிலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் இது உத்தியோகபூர்வமான பயணம் என்கின்ற சமயத்திலே அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற செலவுகள், அதுக்காக செய்யக்கூடிய செலவுகளுக்கான எல்லா பொறுப்பினையும் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளும். அவருடன் ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே பயணம் செய்வார்கள், அவருக்கு தேவையான அதிகாரிகள். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் லண்டனுக்கு பயணம் செய்ததுன்றது அது அவருடைய உத்தியோகபூர்வ பயணம் கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு பயணம், தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவிலே பங்கு பெற்றுவதற்காக அவர் சென்ற ஒரு பயணம். ஆனால் அந்த பயணத்திற்குமே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரசாங்க நிதி, அதாவது பொது பணத்தில இருந்து கிட்டத்தட்ட 16.9 மில்லியன் பணத்தினை அவர் செலவு செய்திருக்கிறதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த அரசியல் அதிகாரிகளுடனுமே அந்த யாரெல்லாம் அந்த அமெரிக்காவுக்கு சென்றார்களோ அவர்களுமே அங்கு சென்றிருந்தார்கள். ஆகவே இவர் ஒரு அரசியல் பயணமாக அதனை மாற்றிவிட்டார். அதற்காக பொது பணத்தினையுமே அங்கே அவர் செலவு செய்து விட்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது சட்ட ரீதியாக அது தவறான ஒரு விடயம். ஏனென்றால் அவர் அங்கு பயணம் செய்ததுன்றது ஒரு தவறான விடயம் கிடையாது. அவர் தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் அதற்காக அவர் பொது நிதியை எடுக்க முடியாது. தன்னுடைய தனிப்பட்ட பணத்திலே தான் அவர் அங்கு பயணம் செய்திருக்க வேண்டும். ஆகவே 16.9 மில்லியன் ரூபாய் பணத்தினை அவர் அந்த தனிப்பட்ட பயணத்துக்காக செலவு செய்ததற்காகத்தான் விசாரணைக்காக அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னராக அவர் தற்பொழுது கைதாகியும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரோ பெராரோ என்று அழைக்கப்படக்கூடிய நபரும் பாத்தீங்கன்னு சொல்லினால் ஏற்கனவே போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்துமே வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அவர் கைதாக இருக்கின்றார். இதன் பின்னராக இது தொடர்பான விடயங்கள் என்னன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் யார்தான் கைது செய்யப்பட்டாலும் கூட அது காலகாலங்களுக்கு நீண்ட காலமாக அந்த வழக்கு விசாரணைகள் சென்று அதற்கான தண்டனைகள் வழங்கப்படுவதுன்றது உண்மைக்குமே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அதாவது நீண்ட காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் இவருடைய விடயத்தில் உண்மைக்குமே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு கைதாக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு அவர் வெளியிலே வந்தாலும் வரக்கூடும், இல்லையானால் நாளை அவர் பிணையிலே விடுவிக்கப்படலாம். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான். மக்களுமே இவ்வாறான கைதுகளை நிறைய
நிறையவே பார்த்து விட்டார்கள். அவர்கள் மீண்டுமாக நாட்டிலே நடமாடுவதையும் பார்த்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கின்றதா என்றுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது தொடர்பில் என்றதை நீங்க கருத்து பெறலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்றது இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரான தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களுடைய கைது. அவர் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது எதற்காகன்றது நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள். நான் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த கொழும்பு காலிமுகத்திடல்ல ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதாவது தற்பொழுது இல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னராக நடைபெற்றது. அந்த போராட்டம் என்றது கோட்டா கோ ஹோம் என்ற ஒரு தொனிப்பொருள் ஒரு தலைப்பில் தான் அந்த போராட்டம் மிகவும் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் ராஜபக்ஷர்களின் குண்டர்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சில நபர்கள் அந்த இடத்திலே தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தாக்குதலை இவர் தடுக்கிறதுக்கு தவறி இருக்கின்றார். அவருக்கு அந்த தாக்குதல் நடக்கிறதை அவர் பார்த்துமே அதை தடுக்கிறதுக்கு அவர் தவறி இருக்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டின் பெயரில் தான் அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. இந்த நிலைமையில தான் இவர் பாத்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்ஷ குடும்பத்தையே காட்டி கொடுத்து விட்டார் அப்படி என்று சொல்லி அனுர அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எதற்காக இவர் ராஜபக்ஷ குடும்பத்தை காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறதுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் தான் செயற்பட்டிருக்கிறதாக அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் கூறியிருக்கிறார். ஆகவே அவரினுடைய அந்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இவர் தற்பொழுது ராஜபக்ஷகளை காட்டி கொடுத்து விட்டார் என்கின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துல அவருடைய வழக்கறிஞர், அதாவது தேசப்பந்து தென்னக்கோனுடைய வழக்கறிஞர் அவர் எல்லாவற்றையுமாக இணைத்து தகவல்களை அவர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். ஆகவே இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தேசப்பந்து தென்னக்கோன் அவர்கள் ராஜபக்ஷகளை காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை போலீசார் போலீஸ் அமைப்பினர் பாத்தீங்கன்னு சொன்னால் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த ஒரு காலப்பகுதியில தான் தேசப்பந்து தென்னக்கோன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பொது பாதுகாப்பு அமைச்சரை தவிர்த்து அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் ஒரு விடயம் ஒரு திணைக்களம் இந்த அமைச்சின் கீழ் தான் வருகின்றது என்றால் அந்த திணைக்களம் யாருடைய பெயருக்கு யாருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைச்சரனுடைய கட்டுப்பாட்டுக்கின் கீழ் தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த போலீசார் பாத்தீங்கன்னா பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருக்கின்றார்கள். இருந்தாலுமே பொது பாதுகாப்பு அமைச்சரனுடைய கட்டளைகளை தவிர்த்து கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினுடைய, அதாவது இந்த போலீசார் திணைக்களம் ஜனாதிபதியின் கீழ் வரவே மாட்டார்கள் அந்த ஒரு காலப்பகுதியில். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினுடைய உத்தரவின் பேரில் அவர் செயற்பட்டிருக்கின்றார். அதன் நிமித்தமாக அவர் அங்கே தாக்குதல்கள் நடந்த பொழுதும் அவர் அதனை தடுக்க தவறி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தற்பொழுது சொல்லப்படுகின்றது. உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த விடயங்களை, அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நான் செயற்பட்டேன் என்கின்றதை தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். அதனை நீதிமன்றத்திலேயுமே அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இதை எல்லாவற்றையுமே அடிப்படையாக வைத்து, அதாவது நீதிமன்றத்தில் அந்த முன்வைக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் கூட விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலுமே அவருமே விசாரணைக்காக அழைக்கப்படுவாரா இல்லை கைது செய்யப்படுவாரா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கைதாகி இருக்கிறார். அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்றதை நாங்கள் நிச்சயமாக ஊகிக்க முடியாது. பார்க்கலாம் அவர் கோட்டபாயவும் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தேசப்பந்து தென்னக்கோனுடைய விவகாரம் தொடர்பாக இந்த அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு சில விடயங்களை சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, இவர் எவ்வாறு கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களை காட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரியாக இன்னும் விசாரணைகளின் அடிப்படையில பல ராஜபக்ஷர்கள், அவர்களுடைய ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் இன்னமுமே காட்டி கொடுக்கப்படலாம். இதனூடாக பல பேருடைய மோசடி சம்பவங்கள், பல பேருடைய குற்றச்செயல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலைமையில நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்றது, இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கைதினை தொடர்ந்து தேசப்பந்து தென்னக்கோன் கைதாகி இருக்கின்றார். தற்பொழுது அவர் சொன்ன விடயங்களின் அடிப்படையில முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்றதை கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.